ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம ரெடிமேட் சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் நீல்கிரீஸில் ஒரு ரெடிமேட் சமோசாவோட ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன். அது ₹110 சம்திங் ஏதோ இருந்தது. அதில் 50 ஷீட்ஸ் இருந்தது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத பேலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆனால் நம்ம செய்யும்போது கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடியே எடுத்து வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் ஒரு 9-10 சம்திங் ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது உள்ள ஸ்டஃபிங்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. நான் இவ்வளோ தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சாட் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் வீட்டில் மிளகாத்தூள் அரைப்போம்ல அது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதெல்லாம் கலந்து இது பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இப்படியே கூட நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். பட் ஆனால் அது ஒரு மாதிரி வெளியே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது உள்ளவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம நார்மலாக உங்களுக்கே தெரியும், வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணாமல் இது பண்ணோன்னா ஒரு மாதிரி சவுண்ட்லாம் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெங்காயம் அதை நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை லைட்டாக கொஞ்சம் ஆயிலில் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது 3 மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டஃபிங் எப்படி பண்ணணுன்னா, அந்த ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்ஸ் மளிகை கடையில் பொட்டலம்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி மடித்து பண்ணணும். அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டோன்னே ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் மைதா வேணுனாலும் மைதாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொட்டலம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் அந்த உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே அந்த எல்லா சைடுமே கரெக்டாக அது ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிப்பன் டைப்பில் சமோசா மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரை வச்சு நான் எல்லா சைடுமே அதை ஒட்டி விட்டுட்டேன். சும்மா ஜஸ்ட் நம்ம லெட்டர்லாம் ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இப்படி தடவினாலே போதும், அது ஒட்டிக்கும். கொஞ்சம் நல்லா பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்துடும், ஆயிலில் போட்ட உடனே வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து இருக்க ஷீட்ஸ் எல்லாமே ஸ்டஃபிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணேன். ஃப்ரை பண்ணும்போதே நல்ல கிறிஸ்பியாக நமக்கு தெரியும்ல, நல்லா முறன்னு வந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தது. ஆக்சுவலி நம்ம வெளியெல்லாம் சமோசா வாங்கினோன்னா அவங்க அந்த வெங்காயம்லாம் லைட்டாக சம்டைம்ஸ் ஸ்மெல் கூட வரும், நல்லா இருக்காது. பட் ஆனால் இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்மளே வீட்டில் பண்ண ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஆயில் எடுத்து எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ரொம்ப மீடியமாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டஃபிங் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால நமக்கு வெளியே இருக்கிற ப்ராசஸ் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ இது மைதா ஷீட்ஸுன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு இதாகிடும். ஆனால் அது கோல்டன் ப்ரௌனில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் மீடியம் இதில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி யோசித்தேன், நம்ம வீட்டில் பண்ணுறோம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 50 ஷீட்ஸ் இருக்குது. நீங்கள் பேலன்ஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வச்சு அப்பப்போ, நான் இது வரைக்கும் 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அது ஓப்பன் பண்ணி ரொம்ப கொதிக்க இருந்தது. டேஸ்ட் செம்மையாக இருந்தது. ரொம்ப நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சும்மா ஒரு 2 ஆனியன்ஸ் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.